ஏகாதிபத்தியம் உருவாவதற்கு காரணங்கள். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நாகரிகமானதாக கருதப்பட்டது எது? ஏகாதிபத்தியம் என்பது 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நாகரிகமானதாக கருதப்பட்டது. வெள்ளையர்களின் சுமை என ஐரோப்பியர்களால் கருதப்பட்டது யாது? கருப்பின ஆப்பிரிக்க ஆசிய மக்களுக்கு நாகரிகம் கற்றுத்தருவது வெள்ளையர்களின் சுமை என ஐரோப்பியர்களால் கருதப்பட்டது. ஐரோப்பிய நாடுகள் குடியேற்ற நாடுகளை ஏற்படுத்த முனைந்தது ஏன்? சமநிலை ஆதிக்கம் பெற ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்கு போட்டியாக உள்ள நாடுகள் மற்ற அண்டை நாடுகளுக்கு இணையாக குடியேற்ற நாடுகள் ஏற்படுத்த முனைப்பட்டன. ஏகாதிபத்தியின் கொள்கையை ஊக்குவித்தது யாது? புதிய கடல்வழி தடங்கள் ஏகாதிபத்தியின் கொள்கையை ஊக்குவித்தது. பிளாசி மற்றும் பக்சார் போர். 1857ஆம் ஆண்டு வங்காளத்தின் நவாபாக இருந்தவர் யார்? சிராஜ் உத் தெலால் 1757ஆம் ஆண்டு வங்காளத்தின் நவாபாக இருந்தவர். துணைப்படை திட்டத்தினை அறிமுகப்படுத்தியவர் யார்? வெல்லசி பிரபு துணைப்படை திட்டத்தினை அறிமுகப்படுத்தியவர். டெல்லோசி பிரபுவின் கொள்கை யாது? டெல்லோசி பிரபுவின் கொள்கையானது வாரிசு இணைப்பு கொள்கையாகும். விக்டோரியா மகாராணியின் பிரகடனம் எப்பொழுது வெளியிடப்பட்டது? 1858இல் விக்டோரியா மகாராணியின் பிரகடனம் வெளியிடப்பட்டது. சீனாவின் ஏகாதிபத்தியம். மக்காவோ மற்றும் காண்டான் நகரங்களுக்கு வியாபார தடை ஏன் விதிக்கப்பட்டது? பழமையான நாகரிகத்தை தன்னகத்தை கொண்ட சீனர்கள் தங்களை மற்றவர்களை விட உயர்வாகவும் நாகரிகம் மிக்க உள்ளவராகவும் கருதினர். ஆசிய நாடுகளை சார்ந்த வணிகர்கள் சீன கலாச்சாரத்தை ஏற்ற போதிலும் ஐரோப்பிய வணிகர்கள் அதை ஏற்க மறுத்தனர். எனவே 1957இல் சீன பேரரசை அந்நிய வணிகத்தை காண்டான் மற்றும் மக்காவோ நகரங்களுடன் நிறுத்தும்படி கட்டளையிட்டனர். சீனா எந்தெந்த பொருட்களை இங்கிலாந்திற்கு விற்பனை செய்தது? சீனா இங்கிலாந்திற்கு தேயிலை மற்றும் காபி போன்ற பொருட்களை விற்பனை செய்தது. சீன அரசியின் பெயர் என்ன? அவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? சீன அரசியின் பெயர் பேரரசி தவேகர். இவர் பழைய புத்தர் என அழைக்கப்பட்டார். திறந்தவெளி கொள்கையை உருவாக்கியவர்கள் யார்? அமெரிக்காவும் இங்கிலாந்தும் திறந்தவெளி கொள்கையை உருவாக்கியவர்கள்.